அமர், இன்னைக்கு என்னோட எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஆல்ரைட். எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்றாரு. என்ன எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போறீங்களா? யா, ரெடி ஆயிடு. நிஜமாவா? எங்க? வெயில் அதிகமா இருக்கும், லைட் கலர்ல காட்டன் Dress போட்டுக்கோ. நான் அமர் கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு சன் கிளாसेस வாங்கி தருவான். சரி, போ. நாம வெயில்ல எங்க போறோம்? டர்பி. என்ன பி? உனக்கு அத பத்தி தெரியாதா? அப்படினா என்ன? ஸ்ருதி, அதுக்கு பேரு ஹார்ஸ் ரைடிங், அதாவது குதிரை சவாரி. குதிரை சவாரியா? ஆனா அஸ்வின், எனக்கு குதிரை ஓட்ட தெரியாதே. நாம ஓட்ட வேணாம், நம்ம பார்க்க தான் போறோம். பார்க்க போறோமா? இது என்ன ஆச்சரியமா இருக்கு. சில பேர் குதிரை ஓட்டுவாங்க, அத நாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கணும். அவங்க அப்படியே குதிரையோட போயிட்டாங்கன்னா அப்புறம் நாம என்ன பண்றது? இதுக்கு நாம வேற எங்கயாவது போலாங்க. எங்க? படம் பார்க்க போலாமா? சல்மான் கான். ஏன் வேணாங்கறீங்க? பிக்சர்ல எல்லாமே இருக்கும். அதல டிஷும் டிஷும், அப்புறம் காதல் வசனங்கள், முழுநீள டிராமா எல்லாம் இருக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்ற இடத்துல இதெல்லாம் இருக்குமா? அங்க ஹீரோ யாரு, ஹீரோயின் யாருன்னு எப்படி தெரியும்? அப்புறம் வில்லன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் கதையில மசாலா போட்ட மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற குதிரைங்க பனிமலையில போய் டூயட் பாடுமா என்ன? கடைசில என்ன ஆகும் சொல்லுங்க? ஹீரோ வில்லனை பார்த்து குதிரையே உன் ரத்தத்தை உரியாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. லாஸ்ட்ல போலீஸ் வில்லனை அரெஸ்ட் பண்ண வரும்போது அவங்க கை விலங்கு எங்க போடுவாங்க? குதிரையோட கால்லையா? சுத்தி நீ சொல்ற மாதிரிலாம் அங்க நடக்கவே நடக்காது. சரி, உங்களுக்கு அந்த குதிரை சவாரி தான் பார்க்கணும்னா நம்ம அங்கே போலாம். நம்ம படம் பார்க்க தான் போறோம். உண்மையாவா? சல்மான் கான் இங்கிலீஷ் மூவி தான் பார்க்க போறோம். இங்கிலீஷா? அது ரொம்ப கேவலமா இருக்கும். சென்டிமென்ட்ஸ் என்ன இருக்காது, பாட்டு டான்ஸ் கூட இருக்காது. இது ஆக்ஷன் இருக்குமா இல்லையா? என்ன ஆக்ஷன்? இங்கிலீஷ் படத்துல ஹீரோ ஆக்ஷன் பண்றதே இல்ல. எல்லா ஆக்ஷனையும் அந்த ரோபோட்டுக்கு தான் கன்னை வச்சுக்கிட்டு செய்யும். ஆனா நம்ம பட ஹீரோலாம் 40-50 ரவுடிக்கு கூட சண்டை போடுவாங்க. அவங்க அடுக்கிற அடியில அவ பரப்பா டிஷும் டிஷும் யா. தேவையில்லாத செலவும் இருக்காது. ஒரே குண்டுல 4 ரவுடிங்க சாவாங்க. இங்கிலீஷ் படம் ரப்பர் மாதிரி இருக்காது, பிரிசைஸா இருக்கும். அதுவும் 2 மணி நேரம் தான். அதான் சொல்றேன், கொஞ்சம் பிஸ்னாரிங்க. தியேட்டர் விட்டு எப்போ ஓடி வருவோன்னு யார் காத்துட்டு இருக்க போறாங்க? நம்ம ஒரு படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடும். எல்லா படமும் வசூல் ஆயிடும். ஹாலிவுட்டோட ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பாத்திருக்கேன். அவங்கள பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லா துணியையும் தானம் பண்ண மாதிரி வருவாங்க. அட கடவுளே, நான் என்னைக்குமே அந்த மாதிரி துணியை போட்டுக்கவே மாட்டேன். ரைட்? ஹாலிவுட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வெர்சடைலா இருப்பாங்க. இந்த மரத்தை சுத்தி எல்லாம் ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. சரி, இங்கிலீஷ் படத்தையே பார்க்க போலாம். என்ன பண்றது, நான் படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிருங்க சல்மான் கான். நான் உங்க படத்தை பார்க்கலான்னு இருந்தேன். ஆனா நான் இவர் பேச்சு தானே கேட்டாகணும். என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஓகே ஓகே ஃபைன், சல்மானோட மூவிக்கே போலாம் வா. உண்மையாவா? நான் உடனே போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த மனோரமா எங்க போனானே தெரியலையே. பாட்டி, அத்தை ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி, நம்ம டீயை ஃப்ளாஸ்க்ல எடுத்துக்கலாமா? இது நல்ல ஐடியா. அண்ணா, நான் டிரைவர்ஸை வண்டி எடுக்க சொல்லிட்டேன். ஓகே, சோ பி ரெடி. ஓ மை காட், கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க மறந்துட்டேன். ஸ்ருதி, நான் என்ன நினைச்சேன்னா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. எனக்கு இப்ப எங்கேயும் போற மூடு இல்ல. அக்கா, நாங்க எப்படி உங்களை மட்டும் இந்த வீட்ல தனியா விட்டுட்டு போறது? என் ரூம்லயே நான் மொபைல வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். Hey guys, இங்க பாருங்க. இந்த டீ-ஷர்ட் எப்படி இருக்கு? நைஸ்ல? நல்லா இருக்கு. ஆனா என்ன நடக்குதுங்க? Oh, don't ask me. I'm so excited. ஐயோ, இந்த மனோரமா ஏன் இவ்வளவு லேட் பண்றா? Party, don't worry. நான் தான் இருக்கேன்ல, நான் போய் கூட்டி வரேன். Okay? கேங்க என்ன நடக்குது? Oh bro, don't ask me. Can't you see everybody is getting ready? சீக்கிரம். What? ஏதோ வரேன்.